தமிழ் கடவுள் முருகன், ஆரியர்களை அலறவிடும் முதல்வர் எங்கள் அரக்கன், நம்ம முதல்வர் திராவிட கிறுக்கன். பிள்ளையாருக்கு இன்னொரு பேரு கணபதி, தமிழகத்தை தாங்கி பிடிக்கும் எங்கள் தளபதி, தளர்பாதி. கைலாயத்துல இருப்பாரு சிவன், இந்த ஆட்சியை குறை சொல்ல எவன், எதுக்கும் உதவாத கருணாநிதி மவன். வரலாற கிளறுவோமா? எல்லாம் கிளறுவோம், வரலாறையும் கிளறுவோம். அப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தளபதினு சொல்லிக்கிறாங்களே, அவருடைய செல்லா மேரேஜ், குயின் மேரேஜ், காலேஜ் விடையில எல்லாம் அவர் செய்த பொறுக்கித்தனம், அதை எல்லாத்தையும் கூட வரலாறுன்னு கிளறுவோம். மக்கள் கிட்ட இருந்து எதுவும் புடுங்காம இருக்காங்களேங்க, அதே போல அவங்க புடுங்காததா சொத்து வரியில இருந்து ஆரம்பிச்சு மின்சார விலையில புடுங்குறாங்க. உங்க வாயிலே சொல்ல வச்சனா? ஆமாங்க, அவங்க புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்றது நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லங்க, முதல்வர் பாட்டு நடந்து வர்றாரு, பாக்கிங் போறாரு, அப்போ கிஷோர் வேணாம் பிரேம்ல நான் வந்து தின்னடை அப்படின்னு ட்ரெஸ்டு, அந்த பர்சனாலிட்டி, ஒரு யங் லுக், இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு வெல் பர்சனாலிட்டி. அப்புறம் சேகர் பாபு கையெல்லாம் தட்டி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சேகர் பாபு அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு அது பெரிய காமெடி என்னன்னா, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொம்பளைங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்து தெருவுல ஆம்பளைங்க எல்லாம் ஆடுறதுக்கு அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு அவங்க ரெடி பண்ணிருந்தாங்க. பார்க்கவே இல்ல, இதை பார்த்து அதெல்லாம் வேணாயா அப்படின்ட்டு போயிட்டாரு. டி-ஷர்ட் போட்டிருக்கேன், வாட்ச் கட்டிருக்கேன், இங்கிலீஷ் பேசுறேன், இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? 5G போன் யூஸ் பண்றேன். இதெல்லாம் வந்து யார் கொடுத்தது? கருணாநிதி கொடுத்தது. ஆமா, அவர் கொடுத்தது தான். வந்து கருணாநிதிக்கு முன்னாடி எல்லாரும் அமனமா ஓடி இருந்தாங்க.